ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மீட்டர் பிரிட்ஜில் நம்ம 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒயர் எல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னா மாங்கனின் அல்லது கான்ஸ்டன்டன் அப்படின்ற அல்லாயில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒயர் தான் கொடுத்துருக்காங்க ஏபி. இந்த ஏபின்ற ஒயரை எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு உடன் போர்டில் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னது காப்பர் ஸ்ட்ரிப். எது இந்த ஏசி, இதே மாதிரி இந்த இ முழுவதும், இந்த டி, இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் சொல்கிறோம் மேடப் ஆஃப் காப்பர். ஸோ இந்த காப்பர் ஸ்ட்ரிப்பில் 2 கேப் இருக்குது. ஒரு கேப் என்னென்னா G1, இன்னொரு கேப் வந்து G2. இந்த G1ன்ற கேப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். G2ன்ற கேப்பில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ இந்த G1ஓட வேல்யூ, அதாவது G1ல் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய Pயோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த G2வில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய Qன்ற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது நோன் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். இப்போ அடுத்து இந்த ஏபின்ற ஒயரை ஏன்ற எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏன்ற எண்ட் எடுத்து ஒரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கொடுக்குறோம். அந்த செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து கீக்கு கொடுத்தாச்சு. அந்த கீயோட அனதர் எண்ட் எடுத்து என்ன பண்ணுறோம்னா டெர்மினல் பிக்கு கொடுக்குறோம். அதாவது அந்த ஒயரோட பி எண்டுக்கு கொடுத்தோம். இப்போ இதில் இந்த செல்லோட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்சிலான். இப்போ இந்த ஏபின்ற 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒயருக்கு பேரலாக ஒரு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணும். இந்த மீட்டர் ஸ்கேலோட டோட்டல் லென்த் என்னென்னா 1 மீட்டர்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல ஈன்ற இடத்துலேருந்து ஈன்ற பாயிண்ட், அது G1 G2 கடையில் ஈன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈன்ற பாயிண்ட்லேருந்து கேல்வனாமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஜாக்கி. ஸோ கேல்வனாமீட்டர் அடுத்து அந்த ஹெச்ஆர்னா ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து உள்ளது ஜாக்கி. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஜாக்கியை வந்து நம்ம இந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ எண்டாக வச்சுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாக்கின்றதை இந்த ஒயரில் இந்த பிளேஸில் டச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பிளேஸில் டச் ஆகும்போது சப்போஸ் கேல்வனாமீட்டர் 0க்கு நேராக நின்றுது அப்படின்னா அதை 0 டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயரில் என்ன பண்ணணும், இந்த ஜாக்கியை டச் பண்ணிட்டே வரணும். டச் பண்ணிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் கேல்வனாமீட்டரில் 0ன்னு இருக்கும். அப்போ 0ன்னு இருக்கும் பொழுது அந்த இடத்த கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பொசிஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் என்ன அப்படின்னா L1. அதே மாதிரி ஜேலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் வந்து L2. இதை வந்து பேலன்சிங் லென்த் L1 சொல்கிறோம். இது பேலன்சிங் லென்த் L2. ஸோ பேலன்சிங் லென்த்னா எப்போ இதை சொல்ல முடியும்னா கேல்வனாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும் போது இருக்கிறது தான். இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்க, ஏபி எது மாங்கனின் ஒயர். அதே மாதிரி அதுக்கடுத்து பி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியாது. அடுத்தது Q நோன் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து G1 G2ன்றது கேப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹெச்ஆர். வாட் இஸ் ஹெச்ஆர்? ஹை ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஜாக்கி இருக்குது. தென் எப்சிலான். எப்சிலான்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி உனக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜிலேருந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? P/Q = R/S. ஸோ அது எழுதியாச்சு. P/Q = R/S. இதில் மொத்தம் 1 மீட்டர்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 மீட்டரை நம்ம 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா? அப்போ அந்த 100 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் R அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா இதில் டோட்டலாக இருக்கக்கூடியது 100 சென்டிமீட்டர். அதில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? மொத்தம் சென்டிமீட்டர் எவ்வளோ? இதில் 1 மீட்டர்னு சொல்கிறோம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டருக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸோ அதை நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஆர்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். ஜென்ரலாக கேபிட்டல் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஸ்மால் ஆர்ன்றது என்னது? ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். 100 சென்டிமீட்டருக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அது மாதிரியே இங்கே என்ன பண்ணுறோம், 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், அதை தான் என்ன சொல்கிறேன், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னால் பார்த்த கொஸ்டினில் ஸ்மால் ஆர்ன்றது என்ன பார்த்துருப்பேன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஸ்மால் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். இப்போது ஃபார் த வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் Q என்ன பண்ணுறோம்னா இங்கே இந்த Q இருக்குது பார்த்தியா, இந்த Qன்றது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அதில் 1 2 3 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 ஓம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணோம், ஜாக்கியே இந்த ஏலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வா. அப்படி நகர்த்தி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா கேல்வனாமீட்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் 0ன்னு டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போ அங்கே ஏலேருந்து ஜே வரைக்கும் உள்ளதை L1 மார்க் பண்ணிக்கும், மீதி இருக்கக்கூடியதை L2ன்னு மார்க் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், Qக்கு பதிலாக Qன்றதை 1 ஓம் வச்சு இல்லையா, அதை Qன்றதை 2 ஓம்னு வச்சுக்கோ. இதே மாதிரி L1 L2 மார்க் பண்ணணும். Qன்றதை 3 ஓம் 4 ஓம் 5 ஓம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓமையும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறோம், L1 L2 கேல்குலேட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Qவை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும், Pயை ரைட் சைடு கொண்டு வந்துடணும். அதாவது இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரியே Qவோட வேல்யூவை மாற்றி மாற்றி, ஏன்னா Qவை கொண்டு வந்துட்டோம்னா Q இங்கே வந்துடும் இல்லையா, அப்போ Qவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், L1 L2 வேல்யூஸை 5 செட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆவரேஜ் பார்த்தேன்னா அதுதான் என்னது, உன்னோட பேலன்சிங் லென்ஸுக்கு உண்டான ஆவரேஜ். இப்போ இந்த இடத்துல அதை எப்படி யூஸ் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் த வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் Q
the jockey is adjusted on the wire AB இது வரைக்கும் until the galvanometer shows 0 deflection. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டயக்ராமில் கொடுத்தபடி கேல்வனோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுறதா எடுத்துக்கிட்டு ஏஜே ஈக்குவல் டு என்னது L1, ஜேபி ஈக்குவல் டு L2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏஜேக்கு பதிலாக என்ன பண்ணலாம், L1 அப்ளை பண்ணலாம், ஜேபிக்கு பதிலாக L2 டயக்ராமில் இருக்குது. இப்போ P by Q ஈக்குவல் டு கேபிட்டல் R by கேபிட்டல் Sன்னு இருக்கு இல்லையா. ஸோ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட்லேருந்து ஏஜேவால் மல்டிப்ளை பண்ணு. அதே கீழே இருக்கக்கூடிய எஸ்ஸுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட்லேருந்து மீதி இருக்கக்கூடிய லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், மேலே RAJ போட்டாச்சு, அதே கேபிட்டல் எஸ்ஸுக்கு பதிலாக கீழே JB போட்டிருக்கோம். இப்போ இதில் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது என்ன, AJ by JB. ஸோ P by Q ஈக்குவல் டு AJ by JB. P by Q அப்படியே வச்சுக்கோ. AJக்கு பதிலாக என்ன இருக்குது இங்கே L1, JBக்கு பதிலாக என்ன இருக்குது L2. ஸோ L1 by L2 போட்டாச்சு. இதுலேருந்து நீ P கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த Q ரைட் சைடில் மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ P ஈக்குவல் டு Q L1 by L2. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த காப்பர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒயர் பார்த்தோன்னா மாங்கனின் ஒயர். ஸோ ரெண்டுமே வேறு மெட்டீரியல் எனக்கு. ஸோ இந்த எண்டுலையும் எனக்கு அந்த ஜங்ஷன் இருக்குது, ரெண்டும் மீட் ஆகுது. இது காப்பர் ஸ்ட்ரிப்பும் இந்த மேங்கனின் மீட் ஆகும்போது இந்த மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ்னால எனக்கு என்ன ஆகலான்னா, இந்த எண்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய எரரை எலிமினேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய வேல்யூஸ் மீன் வேல்யூஸ் எடுக்கணும். ஏன்னா நீ மீன் வேல்யூஸ் எடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து உனக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம், டு எலிமினேட் த எண்ட் ரெசிஸ்டன்ஸ் P and Q ஆர் இன்டர்சேஞ்சு அண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் P இஸ் டேக்கன். ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், முதல்ல P லெஃப்ட் சைடு, Q ரைட் சைடு வச்சு 5 ரீடிங். அதுக்கடுத்து Q லெஃப்ட் சைடு, P ரைட் சைடு வச்சுட்டு ஒரு 5 ரீடிங்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணால் உனக்கு Pக்கு உண்டான எக்ஸாக்ட் வேல்யூ, கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறது, ரோ. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ரோன்னு எடுத்துப்போம். ரோக்கு என்ன ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை லென்த். ரெசிஸ்டன்ஸை ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணணும், லென்த்தால் டிவைட் பண்ணணும். இங்கே உன்னோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P இருக்கா. அப்போ இந்த ரோ அப்படியே இறக்கிடு. ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த P இறக்கிக்கலாம். அடுத்து என்ன, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்றது என்ன சொல்லுவோம், இப்போ இதுதான் ஒயர் அப்படின்னா இந்த ஒயரை கட் பண்ணால் இந்த போர்ஷனுக்கு எப்படி இருக்கும், சர்க்குலர் போர்ஷனை தெரியும்ல, அந்த சர்க்குலர் போர்ஷன் தான் என்ன பண்ணுறோம், πA ஸ்கொயர்னு சொல்கிறோம். πA ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்னது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் πA ஸ்கொயர் டிவைடட் பை L. L என்னது, டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்றது πA ஸ்கொயர், ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக P அப்ளை பண்ணிட்டோம், Lன்றது லென்த் ஆஃப் த ஒயர். ஸோ இதான் அது ஃபார்முலா ஃபார் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கிவன் ஒயர். அதோட சிம்பிள் என்ன, ரோன்னு எடுத்துக்கிறோம்.